تتلو علينا في الكواكب بل وأشرف من سيد الخير النبي. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت إليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ربما يود الذين كفروا لو كانوا مسلمين ذرهم يأكلوا ويتمتعوا ويلهيهم الأمل فسوف يعلمون. وقال النبي صلى الله عليه وسلم ثلاث مهلكات شح مطاع وهوى متبع وإعجاب المرء بنفسه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தார். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் குடும்பத்தாரையும் கபூல் செய்தார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, புனிதமும் அருளும் நிறைந்த சங்கையான ரமதானுடைய மாதத்தினுடைய நிறைவான ஒரு ஜும்மாவில் நாம் இருக்கிறோம். எவ்வளோ பாக்கியமான ரமதான், எவ்வளோ அருள்மிக்க ரமதான், பரதான நோன்பை நமக்கு தந்த ரமதான், சங்கையான தராவீகை நமக்கு தந்த ரமதான், அருளான சகரை நமக்கு ஏற்படுத்தி தந்த ரமதான், மேன்மையான தஹஜ்ஜுதை நியமமாக்கக்கூடியதற்குண்டான ஒரு பழக்கத்தை நமக்கு உண்டாக்கி தந்த ரமதான், மேன்மை மிக்க லைலத்துல் கத்ரை தந்த ரமதான், புனிதமான ரஹ்மத்தும் மேலான ரப்பினுடைய பரக்கத்தும் அவனுடைய மன்னிப்பையும் நரக விடுதலையும் நமக்கு ஏற்படுத்தி தந்த உன்னதமான ஒரு மாதம் நம்மை விட்டு விடைபெறக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. நாம் அந்த ரமதானுக்கு சலாம் சொல்லி அதை நாம் இடைவரை செய்வோம். அல்லாஹ் தஆலா புனிதமான இந்த ரமதானில் நாம் செய்த அமல்களை எல்லாம், நாம் செய்த குறைந்த அமல்களை அல்லாஹ் தன்னிடத்தில் கண்ணியமானதாக இதை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் பூரணமாக கபூல் செய்திருப்பான். விடைபெறக்கூடிய இந்த ரமதானை நம்முடைய வாழ்நாளின் கடைசி ரமதானாக ஆக்கிவிடாமல் இன்னும் வாழ்க்கையில் ஏராளமான ரமதானை சந்திப்பதற்கும் அவைகளை எல்லாம் பாக்கியமாக ஆக்கிக் கொள்வதற்கும் உண்டான நீண்ட ஹயாத்தையும் உயர்வான நசீபையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்திருக்கிறார். சங்கைக்குரியவர்களே, புனிதமான ரமதான் விடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய கவனத்தில் வைக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், முதலாவது நாம் ரப்புக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த ரமதானுக்கு முன்னால் நம்மை விட வயதிலே குறைந்த எத்தனையோ பேர் துன்யாவை விட்டு விடைபெற்று விட்டார்கள், வஃபாத்தாகி விட்டார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா நமக்கு இந்த ரமதானை சந்திப்பதற்காக ஒரு ஆயுளையும் நமக்கு தந்தான், ரமதானை பெற்றுக்கொள்வதற்கான பாக்கியத்தையும் தந்தான் என்று சொன்னால் இது நம்முடைய தனிப்பட்ட முயற்சியை கொண்டு மாத்திரம் நடக்கக்கூடிய காரியம் அல்ல, நம்முடைய வலிமையை கொண்டு உண்டாகக்கூடிய காரியம் அல்ல. அல்லாஹ்வுடைய மகத்தான ஒரு பேரருள், அல்லாஹ் செய்த அருள். அதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு இந்த ரமதானை தந்ததற்கும் அதை பாக்கியமாக கழிப்பதற்குண்டான நசீபை தந்ததற்கும் ரப்புக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஏனென்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் நன்றி செலுத்துவது இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தினால் நிச்சயமாக அந்த நிஅமத்துகள் நமக்கு மென்மேலும் அதிகரிக்கும். யார் நன்றி செலுத்தாமல் இருக்கிறார்களோ அந்த நன்றி கெட்டவர்களுக்கு அவருடைய நிஅமத்துகள் குறைக்கப்படும் என்றெல்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதனாலே அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்துவோம். காலமெல்லாம் அவன் தந்த நிஅமத்துகளை நினைத்து நன்றி செலுத்தி வாழக்கூடிய உயர்ந்த ஒரு சமூகமாய், உயர்ந்த ஒரு மனிதர்களாய், உயர்ந்த பண்புள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் ஒரு துஆவை குர்ஆனிலே சொல்லி தருகிறான், ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அமல சாலிஹன் தர்தா வ அஸ்லிஹ் லி ஃபீ ذُرِّيَّتِي இன்னி துப்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன். யா அல்லாஹ் அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய, எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ செய்த உபகாரங்களை நினைத்து உனக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய அந்த பாக்கியமானவர்களில் ரப்பே நீ என்னை சேர்த்து வை. தொடர்ந்து என்னுடைய மக்களையும் சந்ததிகளையும் சாலிஹீன்களாக ஆக்கி
பரிசுத்தமான ஒரு முஸ்லிமாக நாம் வாழ்வதற்குண்டான வாய்ப்பை தான் என்று துஆ செய்யுமாறு அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு சொல்லி தருகிறார். அதனால் முதலாவது அல்லாஹ் தஆலா இந்த ரமதானை தந்ததற்கும் அவைகளை எல்லாம் பாக்கியமாக ஆக்கிக் கொள்வதற்குண்டான நசீவை தந்ததற்காக ரப்புக்கு நாம் பூரணமாக நிறைந்த மனதோடு அல்லாஹ்வுக்கு நாம் அல்ஹம்துலில்லாஹ் நாம் நன்றி சொல்லிக் கொள்வோம். அதுபோல் அல்லாஹ் தஆலா இந்த காலகட்டத்தில் நாம் செய்தவைகளை எல்லாம் அவன் கபூல் செய்தருள வேண்டும். அவனுடைய கபூலியத்தை கொண்டுதான் நம்முடைய அமல்களுக்கு மரியாதை, அவனுடைய கபூலியத்தை கொண்டுதான் இந்த காரியங்களுடைய பாக்கியம். அல்லாஹ் தஆலா மறுத்து விட்டான் என்று சொன்னால் அதை விட நஷ்டவாளிகள் வேறு யாரும் இல்லை. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று ஒரு கூட்டம் ஹஜ்ஜிலே முழங்கிக் கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் தஆலா நான் அவர்களுக்கு பதிலளித்து விட்டேன் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்வதாக வருகிறது. அதே நேரத்தில் யாருடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ லா லப்பைக வலா சஅதைக், உன்னுடைய லப்பைக்கும் சஅதைக்கும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லப்படும் வந்திருக்கிறது. அருமையானவர்களே, அதனால அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். அமல்கள் எவ்வளவு பெரியது என்பதல்ல, அல்லாஹ் கபூல் செய்வதுதான் உன்னதமானது. அல்லாஹ் நம்முடைய அமல்களை எல்லாம் பூரணமாக கபூல் செய்திருவானாக. அவரிடத்தில் அந்தஸ்துள்ளதாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. புனிதமான இந்த ரமதான் நமக்கு பல்வேறு விதமான பண்பாடுகளை, பயிற்சிகளை, நல்லொழுக்கங்களை அது கற்றுத் தந்திருக்கிறது. அது கற்றுத்தந்த உயர்ந்த ஒழுக்கங்களிலே ஒன்று நம்முடைய மனதை கட்டுப்படுத்துவது, நம்முடைய மனதை கட்டுப்படுத்தி வாழ்வது. ஒரு நியத்து செய்தோம், நவைத்து சோமகதின் அதானி ஃபரதி ரமதான் ஹாதிஹி சனத்தில் இல்லா என்ற ஒரு நியத்து செய்தோம். அந்த ஒரு நியத்திற்காக நாம் கொடுத்த மரியாதை என்பது அலாதியானது. அந்த நியத்திற்கு நாம் கொடுத்த மரியாதை என்பது, யா அல்லாஹ் உனக்காக நோன்பு வைப்பதற்கு நான் நியத் செய்கிறேன் என்று நாம் வைத்த அந்த ஒரு நியத்திற்கு நாம் கொடுத்த மரியாதை என்பது இருக்கிறதே. அரசு பொறுப்பு ஏற்கின்ற நேரத்திலே ஆர்ப்பாட்டமான முறையிலே அமைச்சர்கள் ஏற்கக்கூடிய அந்த உறுதிமொழி இருக்கிறதே, அந்த உறுதிமொழிகளை எல்லாம் விட பன்மடங்கு உயர்ந்தது. சாதாரணமானதல்ல, பன்மடங்கு உயர்ந்தது. இந்த உறுதிமொழியின் காரணத்தினால் பசித்தது, ஆனால் யாரும் சாப்பிடவில்லை. அந்த நேரத்திலே பசி இருந்தது, யாரும் அந்த உணவை தொட்டும் கூட பார்க்கவில்லை. நமக்கு அதே நேரத்திலே வெயிலுடைய வாட்டி எடுத்தது, தண்ணீருடைய தேவை இருந்தது, ஆனால் தண்ணீரை மனம் நாடவில்லை. அருமையானவர்களே, அதே போல நாம் எத்தனையோ தீய காரியங்களில் இருந்து விலகி வாழ்ந்தோம். தீய பேச்சுக்கள், தீய காரியங்கள், தீய செயல்கள் அனைத்திலிருந்து விலகி வாழ்வதற்குண்டான ஒரு நிலையை இந்த ரமதான் ஒரு பயிற்சியாக நமக்கு தந்தது. இந்த ரமதான் ஒரு பயிற்சியாக தந்தது. இந்த பயிற்சியை வாழ்க்கையிலே தொடர்வதுதான் ரமதானுடைய மகத்தான வெற்றியும் அதை நாம் நிறைவேற்றியதனுடைய உண்மையான சன்மானம். மனித மனம் என்பது இருக்கிறதே சாதாரணமானதல்ல. மனித மனம் சக்தி வாய்ந்தது, வலிமை வாய்ந்தது. மனித மனம் என்பது சாதாரணமானதல்ல, அது வலிமை வாய்ந்தது. ரப்பு தந்த மகத்தான சக்தி மனிதனுடைய மனம் என்பது. அதனால்தான் மனதிலே ஒரு காரியத்தை தீர்மானித்து விட்டால், மனதளவிலே ஒரு மனிதன் ஒரு காரியத்தை தீர்மானித்து விட்டால், எவ்வளவு சாதாரணமான மனிதர்களாக இருந்தாலும் கூட அவர்களை கொண்டு பல சாதனைகள் உண்டாகி விடுகிறது. மனதளவில் அவங்க தீர்மானிச்சுட்டாங்க என்று உறுதியாகிவிட்டால், மனதிலே உறுதி கொண்டு விட்டால், அவர்களிடத்தில் ஏற்படக்கூடிய காரியங்கள் என்பது சாதாரணமானதல்ல. அந்த மனோ வலிமையை பொறுத்து மனிதர்கள் மகத்தான சாதனைகளை உலகத்திலே நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஏராளமான வரலாற்றினுடைய வைர வரிகளில், வரலாற்றினுடைய பக்கங்களில் நிறைந்து கிடக்கக்கூடிய காரியங்கள். சாதாரணமான மனிதர்களாக இருப்பார்கள், ஆனால் மனதளவிலே அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த உறுதி, அதிலே உள்ள ஈடுபாடு என்ற காரணத்தினாலே மகத்தான சாதனைகளை அந்த மனதினுடைய நீயத்தின் வழியாய், அந்த மனதினுடைய உறுதியின் வழியாய் அதை செய்து காட்டினார். அதே நேரத்திலே மனித மனம் என்பது மகத்தான சக்தி என்பதை போலவே மனித மனம் பெரும் ஆபத்தானதும் கூட. மனித மனம்தான் உலகத்திலே பெரிய ஆபத்தானது. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இன்ன அஸ்வஃபமா அகாஃபு அலைக்கும், உங்களின் மீது நான் பயப்படுவதெல்லாம், ரொம்ப பயப்படுவது எதை தெரியுமா என்னுடைய உம்மத்துமார்களே? இன்ன அஸ்வஃபமா அகாஃபு அலைக்கும், உங்களின் மீது நான் பயப்படுவதெல்லாம் ரொம்ப பயப்படுவது தூலுல் அமல் வத்திபாஉல் ஹதா, அளவுக்கு மீறிய ஆசை. உலகாதாயத்தினுடைய ஆசை இருக்கிறதே, மிகைத்து போய்விட்டால் மனிதன் ஆகிரத்தை மறந்து விடுவான். இருக்க வேண்டியதுதான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அதாபன்னார். கேட்கும் சொன்னது மார்க்கம். ரப்பே, சிறந்த துன்யாவை எங்களுக்கு தாய் என்று. ஆனால் மனிதனுடைய இந்த அளவுக்கு மீறி ஆசை இருக்கிறதே, ஆகிரத்தை மறக்கடிக்கக்கூடிய அந்த ஆசை வந்து விட்டது என்று சொன்னால், அது உங்கள் மீது பயப்படுவதிலேயே நான் ரொம்ப பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு. அதே போல வத்திபாஉல் ஹவா, மனிதன் தன்னுடைய மனோ விருப்பத்தை, மனோ இச்சையை பின்பற்றுவது என்பது. மனோ இச்சையை
காலத்தில் எல்லாம் எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்தோம். மனங்கள் ஒன்றித்திருந்தது, மனங்கள் ஒன்றித்திருந்தது. ஊரே சில மனிதர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டது. ஊரே பெரிய மனிதர்கள் சொல்கிறார்களா, ஊர் கட்டுப்பட்டது. ஒரு தெருவுல 10 ஜமாத்து, அதனால ஒரு தெருவுல ஒருங்கிணைந்த ஜமாத்துன்னு போர்டு வேற. ஏன்னா அந்த ஊர்ல அந்த தெருல அத்தனை ஜமாத் இருக்குது, அத்தனை கீர்த்தி இருக்குது, அத்தனை வேறுபட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம் அல்லவா அது? ஒரு காலத்தில் ஒரு 2 மனிதர்கள் இருந்தார்கள், ஊரை ஒன்றுபட்டு இருந்தது அவருடைய சொல்லுக்கு. எல்லோரும் கட்டுப்பட்டார்கள், மனித மனங்கள் ஒத்திருந்தது. ஆனால் இன்றைய நிலையிலே மனோ இச்சை, மனோ விருப்பம், அவங்களுக்கு எது சரின்படுது அதான் மார்க்கம், அவங்களுக்கு எது சரின்படுது அதைத்தான் செய்யறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ருபமா யவதுல்லதீன கஃபரு லவ் கான் முஸ்லிமீன், கியாமத்திலே அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள் அவங்க ஆசைப்படுவாங்க, உலகத்தில் நாம் ஒரு பரிசுத்தமான முஸ்லிமாக இருந்தோம் இல்லையே என்று அந்த நேரத்தில் கவலைப்படுவார். அல்லாஹ் சொல்கிறான், தர்ஹும் தர்ஹும் யகுலு வயதமத்தஉ வயல்ஹிஹிமுல் அமல், அவர்களை விட்டு விடுங்கள், அவர்களை விட்டு விடுங்கள், நல்ல சாப்பிடட்டும், சுகங்களை அனுபவிக்கட்டும், மனோ இச்சையின்படி நடக்கட்டும், அதற்கு பிறகு அவருடைய அதாபை அவர்கள் சந்திக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார். வாழ்க்கையிலே மனிதனுடைய மனம் என்பது மகத்தான சக்தி வலிமை என்பதை போலவே மனித மனம் என்பது ஆபத்தானதும் கூட. அதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஸலாத்துன் முஹ்லிகாத், 3 விஷயங்கள் மனிதனை நாசப்படுத்திவிடும், 3 விஷயங்கள் மனிதனை அழிவிலே கொண்டு போய் ஆழ்த்திவிடும். ஒன்று அவனுடைய கஞ்சத்தனம். கஞ்சத்தனம் என்பது ஒரு மனிதனை அழிவிலே கொண்டு போய் ஆழ்த்திவிடக்கூடிய காரியம். அதே போல் வஹமம் முத்தபா, அவன் துயரக்கூடிய மனோ விருப்பங்கள், மனோ இச்சைகள், மனசுல எது ஆசைப்படுதோ, மனதில் எது சரியின்படுதோ அதை செய்வது. அதற்குண்டான ஒரு அளவுகோல் அந்த துறையிலே மேம்பட்டவர்கள் ஒன்றும் இல்லை, இவனுக்கு இது சரியின்பட்டது. மூணாவது உயர்ஜாபுல் மர்இ பினஃப்ஸி, தன்னை பெரிதாக கருதிக் கொள்வது, நான் தான் இருப்பதிலே பெரிய என்பதை போல தன்னை கருதிக் கொள்வது, மற்றதை எல்லாம் மட்டமாக நினைப்பது இருக்கிறதே மனிதனை அழிவில் ஆழ்த்திவிடும் என்று சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். மனித மனம் என்பது வலிமையானது என்பதை போலவே மனித மனம் என்பது ஆபத்தானதும் கூட. பெருமக்கள் சொல்வார்கள், ஷர்ரு இலாஹின் உபித ஃபில் அர்தி அல் ஹபா, உலகத்தில் வணங்கப்படுவது எதையெல்லாம் கடவுள் என்றும் ஆண்டவன் என்றும் வைத்துக் கொண்டு வணங்குகிறார்களோ அந்த வணங்கப்படக்கூடிய அந்த கடவுள்கள் என்ற பெயரால் வணங்கப்படக்கூடியதிலே கெட்ட கனவு எது, கெட்ட கடவுள் எதுன்னு சொன்னா, கெட்ட கடவுள் என்று சொல்லப்படுவது எதுன்னா மனித மனம் என்று சொல்லும். மனித மனம் தான் கெட்ட கடவுள். மனதிலே ஒன்று வந்து விட்டால் எதையும் பொருட்படுத்த மாட்டான், யாரையும் பொருட்படுத்த மாட்டான், தனக்கு மனது சரி என்று படுவதை செய்யக்கூடிய ஒரு நிலை என்பதை அருமையானவர்களை நாம் பார்க்கிறோம். மனது கெட்டு போய்விட்டால் உடல் வலிமை இருந்தாலும், பொருளாதார வலிமை இருந்தாலும், அதிகார வலிமை இருந்தாலும், எது இருந்தாலும் மனித மனம் கெட்டு போய்விட்டது என்று சொன்னால், மனோ விருப்பத்திற்கும் மனோ இச்சைக்கும் அடிமைப்பட்டதாக மனம் ஆகிவிட்டது என்று சொன்னால் பெரிய 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 சாம்ராஜ்யங்கள் வீழ்ந்தது. ஃபிரௌன் வீழ்ந்தான், காரூன் வீழ்ந்தான், அபூஜஹில் வீழ்ந்தான். குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு பல்ஆம் சாதாரணமானவர் அல்ல, மிகப்பெரிய நிலையில இருந்தவர். ஆனால் அதல பாதாளத்தில் வீழ்ந்தார். மஸலுஹு கமஸலில் கல், அவருக்கு உதாரணம் ஒரு நாய்க்கு உதாரணம் அல்லாஹ் தஆலா சொன்னார். அதனால இவர்கள் எல்லாம் வீழ்ந்ததற்கான அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா மனோ இச்சை தான். சாமிரி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய நிலையிலே உள்ளவன், மிகப்பெரிய நிலையிலே உள்ளவன், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாமால் வளர்க்கப்பட்டவன். இப்ராஹீம் இஸ்லாமுடைய காலடி மண்ணை எடுத்து வைத்திருந்தான். ஆனால் அவனுடைய மனது அவனுக்கு தவறான ஒரு வழிகாட்டுதலை செய்தது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்திலே உரையாட சென்றிருந்த நேரத்தில் அந்த மண்ணை வைத்து சில காரியங்களை செய்து ஒரு மாட்டை அதனுடைய சத்தம் வருவது போல் நிலைகளை ஆக்கிவிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க, எவ்வளவு பண்படுத்தி இருந்தேன் இந்த உம்மத்தை, எவ்வளவு பக்குவப்படுத்தி இருந்தேன், எவ்வளவு நெறிவடுத்தி இருந்தேன், எவ்வளவு சரியான வழியை ஆக்கியிருந்தேன், ஏனப்பா நீ இப்படி செய்தாய் என்று கேட்டார். அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்லுகிறது. அவன் சொன்ன பதில் சவ்வலத்திலே நஃப்ஸி, மனசுக்கு சரியின் பட்டுச்சுன்னா, இது செய்யறது என் மனசுக்கு நல்லதா பட்டுச்சு, மனசுக்கு சரியின் பட்டுச்சு. இந்த உலகத்திலே மனதுதான் மார்க்கமாக வைத்திருக்கிறார். மனதுதான் மார்க்கம். அவங்களுக்கு எது சொல்லுதோ 10 பேர் 10 நிலை. காரணம் என்னன்னா அவங்க மனோ இச்சை. அது மனோ இச்சையும் மனோ விருப்பம் தான் இன்றைய காலகட்டத்திலே விரும்பியபடியெல்லாம் செயல்படுவது என்பதுதான் இன்றைய நிலை. அருமையான பெருமக்களே, உலகத்திலே தனி மனிதர்களானாலும் பெரிய 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 வலிமை மிக்கவர்களானாலும் வீழ்ந்ததற்கான காரணமே வெறும் மனோ விருப்பத்தையும் மனோ இச்சையையும் அடிப்படையாக கொண்டு மார்க்கத்தை, அல்லாஹ் ரசூலுடைய சொல்லை அல்லது வழிவந்த நன்மக்களுடைய சொல்லை எல்லாம் உதாசீனப்படுத்திவிட்டு மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டதனுடைய விளைவுதான் நாசம். நாம் எல்லாம் அறிந்த செய்திதான், அடிக்கடி பரிமாறப்பட்ட செய்திதான். இமாம் ஹசன் ரலியல்லாஹுடைய காலகட்டம், ஹஜ்ரத் இமாம் ஹசன் ரலியல்லாஹுடைய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் தான் கைஸ்.
ரொம்ப அறிவாளி, தீட்சண்யமானவர், தெளிந்த அறிவுக்கு சொந்தக்காரர். எந்த அளவுக்கு அதற்கு இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பல நேரங்களில் அவரிடத்தில் பரிமாற்றங்கள் செய்வார். இப்படி செய்யலாம் நினைக்கிறேன் என்றெல்லாம் பல பரிமாற்றங்களை செய்வார். அந்த அளவிற்கு நெருக்கமாக இருந்தவர் தான். ஆனால் அந்த கைஸுக்கு லைலாவின் மீது மோகம், லைலாவின் மீது ஆசை, லைலாவின் மீது விருப்பம். அந்த மனோ விருப்பமும் மனோ இச்சையும் உச்சத்தை அடைந்திருக்கிறது. லைலா 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 லைலா, எப்ப பார்த்தாலும் லைலா, எதை சிந்தித்தாலும் லைலா என்று அந்த நிலையிலே இருந்தார். ஒரு தடவை ஹஜ்ரத் இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க சொன்னாங்க, சமூகத்திலே ஹஜ்ரத் சையதுனா முஆவியா ரலியல்லாஹு ஒரு பக்கம் ஆட்சி செய்கிறார்கள், இன்னொரு பக்கம் என்னிடத்தில் மக்கள் கையை செய்து கொடுத்திருக்கிறார்கள். மக்கள் இப்படி பிரிந்திருப்பதை நான் விரும்பவில்லை. நான் பிரிந்திருப்பது சல்லாசனை ஏற்கனவே இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா குறித்து பாராட்டி சொல்லியிருக்கிறான். என்னுடைய இந்த பிள்ளை இந்த சமூகத்திலே சமூகத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தலைவராக இருப்பார் பாராட்டி இருக்கிறான். அந்த சொல்லுக்கு ஏற்ப, அந்த அல்லாஹ்வுடைய ஹபீபினுடைய உயர்ந்த சொல்லுக்கு ஏற்ப இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அந்த கைஸ் இடத்துல சொன்னார்களாம், என்னிடத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பையும் சேர்த்து அதற்கு முஆவியா இடத்திலேயே நான் கொடுக்க விரும்புகிறேன். ஏனென்றால் சமூகத்தில் இப்படிப்பட்ட பிளவு தேவையில்லை, அதனாலே நாம் அதை ஒன்றுபடுத்துவது நல்லது என்று என்னுடைய பொறுப்பு அவங்கள்ட்ட கொடுக்க விரும்புகிறேன்னு சொன்னவன் அந்த நேரத்தில் மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டிருந்த, மனோ விருப்பத்திற்கு அடிமைப்பட்டிருந்த, லைலாவின் மீது காதல் கொண்டிருந்த அந்த கை சொன்னாராம், இந்த பொறுப்பை நீங்க லைலாட்ட கொடுத்தா நல்லா இருக்கும், இந்த பொறுப்பை நீங்க லைலாட்ட கொடுத்தா நல்லா இருக்கும். அப்பதான் அவங்க கேட்டாங்க, அட்ட மஜ்னூன், நீ மஜ்னூனான்னு கேட்டாங்க, நீ கிறுக்கான்னு கேட்டாங்கன்னா. இன்னைக்கு அவருடைய பெயர் கைஸ்னு யாருக்கும் தெரியாது, லைலா மஜ்னூன் தான் கதை சொல்றாங்க. லைலா மஜ்னூன் என்றுதான் சொல்கிறார்கள். ஏனென்றால் அது இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்டாங்க, இப்படி மனோ இச்சைக்கு மனோ விருப்பத்திற்கு நீ அடிமைப்பட்டு போய்விட்டாயே, அந்த மஜ்னூன், நீ மஜ்னூனான்னு கேட்டான். பெரிய மனிதருடைய வாயிலிருந்து இப்படி ஒரு சொல் வந்து விட்டது என்று சொல்லி பெற்றோர்களும் உறவினர்களும் அவரை அழைத்து கொண்டு போய் ஹரமு கொண்டு போனாங்க. ஹரமிலே கொண்டு போய், மக்காவிலே கொண்டு போய் முல்தஸமிலே நின்று, புனிதமான ஹரமினுடைய கஅபாவுடைய வாசலுக்கு அருகிலே நின்று துஆ செய்ய சொன்னாங்க. எப்பா துஆ செய்ப்பா, இவ்வளவு நாள் நான் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து விட்டேன், அல்லாஹ் என்ன மன்னிக்கணும், மனோ விருப்பம் மனோ இச்சைக்கு மாத்திரம் கட்டுப்பட்டு வாழ்பவனாக என்ன ஆக்கிறார் ரப்பே, துஆ செய்ய அங்க கொண்டு விட்டா மனோ இச்சை அங்கேயும் வெளிப்பட்டது. அவன் சொன்னான், இலாஹி துபுத்து மின் குல்லில் மஆசி, இலாஹி துபுத்து மின் குல்லில் மஆசி, யா அல்லாஹ் எல்லா பாவங்களிலிருந்தும் உன்னிடத்தில் நான் மன்னிப்பு தேடுகிறேன். வலாக்கின் ஹுப்ப லைலா லா தூப், இந்த லைலா விஷயத்தை மட்டும் கண்டுக்கிறாத ரப்பே. அருமையானவர்களே, இந்த மனோ இச்சையும் மனதினுடைய ஆசையும் மிகைத்து விட்டால் என்ன ஆகும் பார்க்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் சில பேர் வந்து கேட்டாங்க, நாங்க வளைகுடாவில் வந்து நோம்பு முந்தி ஆரம்பிச்சிட்டோம், எங்களுக்கு 30 முடிஞ்சிருச்சு, என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ், கேட்டவர்களுக்கு எல்லாம் ரஹ்மத் செய்யணும். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து துறை சார்ந்தவர்களிடத்தில் கேட்டுத்தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். சில பேர் வெளிநாட்டுல ஏதாவது ஒரு நாட்டுல அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நமக்கு பின்னால் அவங்க நோம்பு ஆரம்பிச்சிருக்குது, ஊருக்கு வந்தாங்க, 28 தான் இருக்குது, அடுத்த நாள் பெருநாள் கொண்டாடுறாங்க, என்ன செய்யறது? இங்க 30 ஆயிடுச்சு, அவங்க இன்னொரு நோம்பு வச்சா எத்தனை ஆயிரும்? 31 ஆயிரம். என்ன செய்யறது? 2 ஹதீஸை மார்க்கத்தினுடைய ஃபுகஹாக்கள், சட்ட வல்லுநர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்வார். 2 ஹதீஸை அடிப்படையாக வைத்து மார்க்கத்தினுடைய வல்லுநர்கள் தெளிவுபடுத்தி சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு நம்முடைய மனோ விருப்பம், நமக்கா மனதில் ஒரு இப்படி ஒரு எண்ணம் என்றெல்லாம் வைத்துக் கொள்வதை விட மார்க்கம் என்ன சொன்னது, சாலிஹீன்கள் என்ன சொன்னார்கள், மார்க்கத்தினுடைய அடிப்படையில் சொல்லப்பட்ட வழி என்ன என்று கேட்டு செயல்படுவது உத்தமமானது. அங்க அப்படி ஒரு ஆள் 30 நோம்பு ஊருக்கு வந்துட்டாரு, இங்க எல்லாரும் நோம்பு வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு அடிப்படையான விஷயம் 2 ஹதீஸ். முதலாவது ஹதீஸ் என்னன்னா, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மாதம் என்பது, ஒரு மாதம் என்பது இப்படி 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 3 தடவை கை வலி சொன்னாங்க. 10 10 9, 29 விட குறைந்த மாதம் என்பது இல்லை. அந்த ஹதீஸுக்கு அர்த்தம், ஒரு மாதம்ங்கிறது அதிகபட்சமா வந்து 30 இருக்கும், ஆனால் 29 விட குறைந்த மாதம் என்பதே துன்யால கிடையாது. அப்படி ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸிலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார், அல்லாஹ்வுடைய ரசூல் இன்னொரு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், அதாவது நீங்கள் நோன்பு வைப்பது என்பது, நோன்பு என்பது மக்கள் எந்த அஸௌம யௌம யஸூமுன் நாஸ், மக்கள் எப்போ நோன்பு வைக்கிறாங்களோ அப்ப நீங்க நோன்பு வைக்கணும். ஒல் ஃபித்ரு யௌம யஃப்துருன் நாஸ், மக்கள் எப்பொழுது பெருநாள் கொண்டாடுகிறார்களோ அப்பொழுது பெருநாள் கொண்டாட வேண்டும். இந்த 2 ஹதீஸை இணைச்சு ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். ஒரு ஆள் அங்க நோன்பு வச்சிருக்கிறார், 30 நோன்பு முடிஞ்சிருச்சு, ஊருக்கு வந்திருக்கிறார், இங்க எல்லாரும் இப்பதான் 30 பூர்த்தி ஆகுது, எல்லாரும் நோன்பு வைத்திருக்கிறார்கள், இவர் பெருநாள் கொண்டாடணுமா? பெருநாள் கொண்டாடணும்னா சவுதிக்கு போக வேண்டியதான்.
பெருநாள் கொண்டாடணும்னா இங்க நோன்பு வச்சாரு அங்க போக வேண்டியதுதான். ஆனால் இங்கே நோன்பு தான் வைக்க வேண்டும். 31 ஆயிடுச்சே, மாதம் என்பதே உச்சம் 30 தானே, 31 ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு நோன்பு இவருக்கு நஃபிலா. ஆனால் மக்கள் நோன்பு வைக்கும் காலத்தில் நோன்பு வைக்க வேண்டும். மக்கள் நோன்பு வைக்கும் காலத்தில் இவர் நோன்பு வைக்க வேண்டும். அந்த ஒரு நோன்புக்கு நஃபிலான நோன்பினுடைய கூலி இவருக்கு வழங்கப்படும். ஏனென்றால் மக்கள் நோன்பு வைத்திருக்கிறார். சரி, ஒரு இடத்துல நோன்பு வச்சாரு, அங்க அவர் பிந்திதான் நோன்பு ஆரம்பிச்சாரு, ஊருக்கு வந்திருக்கிறாரு, இங்க எல்லா பெருநாள் கொண்டாடி இருக்கிறாங்க. அவருக்கு 28 தான் முடிஞ்சிருக்கு, ஒரு மாசம் முடியல. இப்ப என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இந்த ஹதீஸை வைத்து சொல்கிறார்கள், ஒல் ஃபித்ரு யௌம யஃப்துருன் நாஸ், பெருநாள் மக்கள் என்று கொண்டாடுகிறார்களோ அன்றுதான் நீங்கள் பெருநாள் கொண்டாட வேண்டும். உங்களுக்கு 29 முடியல, 28 தான் ஆயிருக்குது என்று சொன்னாலும் கூட மக்கள் பெருநாளை கொண்டாடினால் அன்னைக்கு பெருநாளை கொண்டாடணும். ஆனால் அந்த ஒரு நோன்பை கதா செய்யும். இந்த ஒரு நோன்பை நீங்கள் பின்னால் கதா செய்து கொள்ள வேண்டுமே தவிர, மக்கள் என்று நோன்பு வைக்கிறார்களோ அன்றுதான் நோன்பு. மக்கள் என்று இருக்கக்கூடிய இடத்திலே, வந்திருக்கக்கூடிய இடத்திலே மக்கள் என்று பெருநாள் கொண்டாடுகிறார்களோ அதுதான் பெருநாள். இந்த ரெண்டு ஹதீஸை இணைத்து நமக்கு பெருமக்கள் எந்த காலகட்டத்திலேயும் எந்த இடத்திலேயும் ஏற்படக்கூடிய காரியங்களுக்கு தீர்ப்பு செய்யணும். ஆனா இவங்களுக்காக ஒரு விஷயம், இவங்களுக்காக ஒரு அபிப்பிராயம், இவங்களுக்காக ஒரு விளக்கம், அது எப்படி? அது எப்படி பெருமக்களே? அது நஃப்ஸ், வேற ஒண்ணும் இல்லை. அது மனோ இச்சை, வேற ஒன்றும் இல்லை. இது மனோ விருப்பம். மார்க்கம் என்ன சொல்கிறது என்று நாம் விளங்க வேண்டும். அதை கொண்டுதான் வாழ்க்கையில் வெற்றி. இந்த அதை விட்டு விட்டோம். அதன் காரணத்தினால் தான் ஊரில் இவ்வளவு பிளவுகள், மனித மனங்களிலே வெறுப்பு, சலாம் சொல்வதிலே கூட ஒரு நிலை இல்லாத தன்மை, பிரியமானவர்கள் முகம் திருப்பிக் கொண்டு நடக்கிறார்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் மனோ இச்சை. இந்த மனோ விருப்பங்கள், அதனுடைய விளைவுதான் அருமையான பெருமக்களே ஏற்பட்ட நஷ்டங்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை, எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனாலே நம்முடைய மனோ விருப்பங்களை அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக ஆக்குவது. மனோ இச்சை மிகச்சிறிதுன்னா, மனோ இச்சை மிகைத்து விட்டது என்று சொன்னால், இது அகலவர் ஹவாலல் கல்ப், அவனுடைய மனதிலே மனோ இச்சை என்பது மிகைத்து விட்டால், இஸ்தஹ்சன ரஜுல மா கான யஸ்தக்பிஹு, எதுவெல்லாம் அசிங்கமோ அவனுக்கு நல்லதா தெரியுமா? இதுவெல்லாம் அசிங்கமோ, இதுவெல்லாம் மட்டமானதோ அதுவெல்லாம் அவனுக்கு அழகாக்கி காட்டப்படும். என்ன? அவனுக்கு மனோ இச்சை, மன விருப்பம், அது அழகாக காட்டுவதுக்கு ஒரு விளக்கம் சொல்வான். அதற்குண்டான காரியங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு விளக்கம், இப்படி ஒரு விளக்கம், அப்படி சொல்றாங்களே, இப்படி சொல்றாங்களே என்றெல்லாம் சொந்தமாகவும் இல்லை. மார்க்கத்தினுடைய அடிப்படையை, சாலிஹீன்கள் வந்த வழியையும் எடுப்பதில்லை. அருமையான பெருமக்களே, இந்த மனோ இச்சை தான் இன்றைய காலகட்டத்தில் இந்த சமூகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஆபத்து என்று சொன்னால் இந்த மனோ இச்சைக்கு அடிமைப்படுவதுதான் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே மனதை குறித்து ரெண்டையும் சொன்னான். ஃபஅம்மா மன் தகா வஆஸர ஹயாத்தத் துன்யா ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மாவா வஅம்மா மன் காஃப மகாம நஃப்ஸிஹி வ மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா. அல்லாஹ்வை பயந்து மனோ இச்சையை விட்டும் யார் தூரமாக்கி வாழ்கிறார்களோ அவர்கள் சொர்க்கவாசிகள். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை கபூல் செய்தார். அம்மா மன் தகா, வரம்பு மீறுகிறார்கள், வாசல ஹயாத்தத் துன்யா, அவர்கள் துன்யாவுடைய இந்த காரியத்தை மனதிற்கு பிடித்தமானதை தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னால் ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா, அவர்கள் ஒதுங்குமிடம் நரகம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். உண்மையான பெருமக்களே, எந்த காலகட்டத்திலும் சரி ஒரு துறையிலே தேர்ந்தவர்கள், வல்லுநர்கள், அந்த துறையிலே நன்மக்கள், காலம் காலமாக அந்த துறையிலே ஈடுபட்டு வந்த அந்த பெருமக்களும் நன்மக்களும் எதை நமக்கு எடுத்து சொல்கிறார்களோ அதுதான் நம்முடைய வாழ்வினுடைய வழிகாட்டுதலாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமே அல்லாது நம்முடைய மனோ விருப்பங்களை ஆக்கிக் கொள்வது என்பதற்கிறதே நிச்சயமாக நம்மை நஷ்டத்திலே கொண்டு போய் ஆழ்த்திவிடும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் பூரணமான முஃமினாக ஆக வேண்டும் என்று சொன்னார். ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிது பிஹி, நான் எதையெல்லாம் இந்த உலகத்தில் கொண்டு வந்தேனோ அதுவெல்லாம் உங்களுடைய மனோ விருப்பமாக ஆகிவிட வேண்டும் என்றால் நீங்கள் பூரணமான முஃமின் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே ஹிதாயத்தை பற்றி சொல்கிறான். கேட்க சொன்னான், உலகத்திற்கு வந்ததை ஹிதாயத்தை பெறுவதுதான் நோக்கம் என்று அல்லாஹ் சொன்னான். அதனால்தான் நான் ஒவ்வொரு நாளும் ஃபர்தான தொழுகைகளின் வழியாக இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை தாரப்பே என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்கே கிடைக்கும் அந்த ஹிதாயத்? இந்த நேர்வழி என்பது எங்கே இருக்கிறது? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அருள் பெற்ற நன்மக்கள் எந்த பாதையில் நடந்தார்களோ, உன் அருள் பெற்ற நன்மக்கள். காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு ஃபித்னா வந்துகிட்டே இருக்கும். ஃபித்னா முடியாது, அது அடுத்தடுத்து வரும். கடல் அலைவோல் என்று அல்லாஹ் அப்படி ரசூல் சொன்னார். அடுத்தடுத்து இப்படியா முதல்ல கேட்கும்போது புதுசா இருக்கும், என்றெல்லாம் அதுக்கு அடுத்து போகும் பொழுது ஒவ்வொரு நிலை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு இடத்துல நான் பஸ்ல போயிட்டு இருந்தேன். என் பக்கத்துல ஒரு ஆள் இருந்தார், ஏற்கனவே சொல்லி இருக்கலாம். என் பக்கத்துல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் வித்தியாசமா இருக்கிறார். கழுத்துல சிலுவை தொங்க போட்டிருக்கிறார்.
ஒரு தலப்பா பெரிய அனுசா மாதிரி தலப்பா வேற கட்டி இருக்கிற தலப்பா ஒண்ணு. வேட்டி இந்த வடநாட்டு ஒரு மாதிரியா வடிச்சு பழைய ஆள் கட்டுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த ஐயர்கள் கட்டுற மாதிரி அப்படி மாதிரி வேட்டியை கட்டி வித்தியாசமா இருக்குது. நெத்தியில ஒரு பொட்டு வேற வச்சிருக்கு. அந்த தலப்பாவுக்கு மேல அப்படி ஒரு பேர வேற இருக்குது. தலப்பாவுக்கு மேல வித்தியாசமா இருக்கு. பேர் என்னன்னு கேட்டா அப்துல்லா, நானே பேர் என்னன்னு கேட்டா அப்துல்லா. இது அப்துல்லாங்கல இந்த கோலத்துல இருக்கு. என்னப்பா இது என்ன சிலுவை? அப்துல்லாவுக்கு சிலுவைக்கு என்ன சம்பந்தம்? அப்துல்லாவுக்கு இப்படி கட்டுறதுக்கு என்ன சம்பந்தம்? அப்துல்லாவுக்கு பொட்டுக்கு என்ன சம்பந்தம்? இப்படி கேளுங்க சொல்றோம். இப்படித்தான் கேட்கணும். எங்க தலைவர் தான் கேட்க சொல்றாரு. வாங்க எங்க கூட வாங்கலாம், எங்க கூட வாங்க. அங்க ஒரு ஆள் இருக்கிறார், தெளிவா உங்களுக்கு சொல்வார், தெளிவு சொல்வார். ஏன் இதை கொண்டுதான் மத நல்லிணக்கம், இதை கொண்டுதான் இன்றைய காலகட்டத்தினுடைய வெற்றி என்று அங்கு கூப்பிடும். பெருமையான பெருமக்களே, உலகத்திலே மனோ இச்சையின் உலகமாக ஆகிவிட்ட, மனோ விருப்பங்களின் உலகமாக ஆகிவிட்ட இந்த காலகட்டத்திலே நாம் அருளாளர்களும் சாலிஹீன்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது இந்த உலகத்திலே லா யஸ்லஹு ஆகிரு ஹாதிஹில் உம்மா, இந்த சமுதாயத்தினுடைய பிற்காலத்தில் வரக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையிலே உயர்வும் இஸ்லாமும் மேன்மையும் வேண்டுமா? லா யஸ்லஹு ஆகிரு ஹாதிஹில் உம்மா இல்லா மா ஸலஹ பிஹி அவ்வலுஹா, முன்னோர்கள் எந்த வழியிலே நடந்து வெற்றி பெற்றார்களோ அதை கொண்டுதான் வெற்றி என்று சொன்னார். அதனால இந்த காலகட்டத்திலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய ஊர் வாழ்க்கையிலே, சமூகத்தினுடைய வாழ்க்கையிலே மனித மனங்கள் எல்லாம் கசந்து போயிருக்கிறது. மனிதர்கள் ஒருவருக்கொருவர் வெறுப்பு நிலையிலே இருக்கிறார்கள் என்றெல்லாம் இருப்பதற்கான காரணம் இந்த மனோ இச்சை. அதனால அல்லாஹ்ட்ட நாம கேட்கறதுல புனிதமான இந்த நல்ல நாளில் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்போம், யா அல்லாஹ், எந்த மனோ இச்சை நம்மை கொண்டு போய் பாதாளத்தில் ஆழ்த்தி விடுமோ, எந்த மனோ இச்சை நம்மை அழிவிலே கொண்டு ஆழ்த்தி விடும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களோ, அப்படிப்பட்ட மனோ இச்சை ரப்பே நீ எங்களுக்கு தந்து விடாதே. நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய உன் அருள் பெற்ற நிலையிலே எங்களுடைய மனங்களை நீ விரும்பக்கூடிய வழியில் ஆக்கி வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா புனிதமான இந்த நல்ல நாளில், நல்ல நேரத்தில், புனிதம் நிறைந்த ரமதானுடைய இந்த கடைசி நாளில் அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் அவன் விரும்பக்கூடிய பொருத்தமுள்ள ஒரு வழியில எந்தெண்டும் நம்மை நிலைக்க செய்திருப்பான். நம்மையோ நம்முடைய சந்ததிகளையோ நம்மை சார்ந்தவர்களையோ எந்த விதமான வழிகேட்டிலும் மனோ இச்சையிலும் ஆட்பட்டு விடாமல் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானா. ஹைரான தீனையும் ஹைரான துன்யாவையும் ஹைரான ஆகிரத்தையும் அல்லாஹ் தஆலா நசீபாக்கி அருள்வானாக என்று கேட்டுக்கொள்வதோடு, புனிதமான இந்த ரமதானுடைய மாதத்தினுடைய எல்லா நிலையிலேயும் ரமதான்ல ஏதாவது குறைவு இருந்துச்சுன்னா அதுவெல்லாம் உங்களுடைய ஃபித்ராவை கொண்டது நிறைவேறும் என்று அல்லாஹ் அப்படி ரசூல் சொன்னார். நோன்பாளிகளுக்கு உண்டான பரிசுத்தத்தை ஏற்படுத்தி தருவதும் ஏழைகளுக்கு உண்டான உணவாக பயன்படுவதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்த அந்த ஃபித்ராவை வாழ்க்கையிலே பெருநாளுடைய எல்லா செலவுகளுக்கும் போக யாருக்கு வாய்ப்புகள் வசதி இருக்கிறதோ அவங்க எல்லாம் ஒரு 2 கிலோ 400 கிராம் வீட்டில் உள்ள ஒவ்வொரு ஆட்களுக்கும், சில சின்ன பிள்ளைங்க அவங்க என்ன நோம்பெல்லாம் வைக்கல இருந்தாலும் சரி, வெறும் அன்னைக்கு பிறந்த பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் கணக்கு வைத்து ஒரு 200-400 நாம் ஏற்கனவே அது முந்தைய கொடுத்துடலாம். மார்க்கத்தை பொறுத்தவரையில அன்னைக்கு பெருநாளைக்கு தான் வந்து கொடுக்கணுங்கிறதுனா இல்லை, முன்னாலே நாம் அதை கொடுத்து விட்டு மகிழ்ச்சியான முறையிலே இந்த பெருநாளை கொண்டாடுவதற்கு நாம் தயாராக வேண்டும். அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ரமதான் நம்முடைய வாழ்வின் எல்லா விதமான சிரமங்களும் நீங்குவதற்கு அல்லாஹ் இந்த ரமதானை காரணமாக்குவான். எல்லா கஷ்டங்களும் நீங்குவதற்கு அல்லாஹ் இந்த ரமதானை காரணமாக்குவான். எல்லா விதமான மேன்மைகளுக்கும், எல்லா விதமான உயர்வுகளுக்கும், எல்லா விதமான பரக்காத்துகளுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த ரமதானை நமக்கு காரணமாக்கி தருவான். இது பெருநாளையும் அதை தொடர்ந்துள்ள நாட்களையும் அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சிகரமானதாக, ஆனந்தமானதாக, இன்பமானதாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.